அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்றைய திருக்குறள், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்ற அற்புதமான திருக்குறளோடு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்று குரூப் 4 தேர்வோட டைப்பிஸ்ட் கட் ஆஃப் பார்க்கலாம். சரிங்களா? நிறைய மாணவ செல்வங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஆல்ரெடி குரூப் 4ஓட ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்ட் விஓவுக்கு கட் ஆஃப் போட்டிருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து கரெக்டாக தான் இருந்தது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இது ஆஃப்டர் ரிசல்ட்டு. சரிங்களா? ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த கட் ஆஃப் போடுறோம். இப்போது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே வந்து 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்துகிறாங்க. பட் 200 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? நான் இங்கே போட்டிருக்க எல்லா வேல்யூமே வந்து கொஸ்டின்ஸ் வேல்யூ. ஓகேவா? புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அப்போது 153 அப்படின்னு போட்டிருக்கேன்னா 153 வினாக்களுக்கு சரியாக விடையளித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது பொருள். ஓகேவா? நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேல இதில் நம்ம வீடியோவில் கட் ஆஃப் போடுறது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் போடுறேன், சில மாணவ செல்வங்களுடைய கோரிக்கையின் பேரில். இதில் இருக்கக்கூடிய கட் ஆஃபுக்கு எந்த விதத்திலையும் மற்ற தொடர்புடைய அதிகாரப்பூர்வமான நிறுவனங்கள், டிஎன்பிசி போன்ற அமைப்புகள் வந்து பொறுப்பு ஏற்காது. நானும் பொறுப்பு ஏற்க மாட்டேன். சரிங்களா? வீடியோவை பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? ஒரு 15 ஆண்டுகள் போட்டித் தேர்வு துறையில் நானும் பணியாற்றுகிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தின் பேரில் நான் இந்த அனுபவம் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவ செல்வங்களுடைய மதிப்பெண்கள், அவங்களுடைய ரேங்க்கு, அந்த ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய ரேங்க்கு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ 100% சயின்டிஃபிக் கிடையாது. சரிங்களா? இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 200 மாணவ செல்வங்களுடைய மார்க்கு அனலைசிஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. அதனால் இந்த கட் ஆஃபுக்குள்ளே இருந்தால் 100% வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவாதத்தெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 1417 வேக்கண்டு டைப்பிஸ்ட் வேக்கண்டு. சரிங்களா? 1417 வேக்கண்டு. அதில் கிட்டத்தட்ட 553 வேக்கண்டு வந்து ஓப்பனில் போயிடும். சரிங்களா? உங்களுக்கு ரிசர்வேஷன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ரிசர்வேஷன் பாலிசிஸ் தெரியும். தமிழ்நாடு ரிசர்வேஷன் 69% வந்து தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26.5% கொடுக்குறாங்க. சரிங்களா? பிசிஎம்முக்கு பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் 1 மினிட் இருங்க. ஸோ பிசிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5% கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, 3.5% கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்பிசி பார்த்திங்கன்னா 20% கொடுக்குறாங்க. எஸ்சி 15% கொடுக்குறாங்க. எஸ்சிஏ பார்த்திங்கன்னா ஒரு 3% கொடுக்குறாங்க. இந்த எஸ்சிஏ ரிசர்வேஷன் வந்து ஒரு வித்தியாசமான ரிசர்வேஷன். சரிங்களா? ஓகே, உள்ளிட ஒதுக்கீடு அப்படிங்கிறது மாதிரி. ஸோ எஸ்டி பார்த்திங்கன்னா 1% கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 69% வந்து ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 1417 வேக்கண்ட் இருக்கு இல்லையா? இந்த 1417 வேக்கண்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் வர்றீங்களோ அந்த கேட்டகரியில் எத்தனை % வருதுன்னு ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஜென்ரலில் அதாவது அதில் 30% எடுத்துடணும். சரிங்களா? ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 30% எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத ஜென்ரலில் வைக்கணும். சரிங்களா? இந்த 30% பெண்களுக்கு போயிடும். சரிங்களா? ஜென்ரலில் இருக்கிறதுல ஒரு 20% எடுத்து பிஎஸ்டிஎம்னு சொல்லிவிட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வைக்கணும். அப்புறமேல விமனில் இருக்கக்கூடிய ஒரு 20% எடுத்து விமன் பிஎஸ்டிஎம்னு வைக்கணும். சரிங்களா? அதிலேயே ஒரு 10% விமனில் 10% எடுத்து ஒவ்வொரு கோட்டாவிலையும் டிஸ்ட்ரிக்டிவ் விடோ அப்படி சொல்லிட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ரிசர்வேஷன் மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக பிரித்து தான் வச்சுருக்காங்க. ஓகே, இருந்தாலும் பர்ஃபெக்டாக ரிசர்வேஷன்
ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, சரிங்களா, இத்தனை கொஷின் போட்டவங்களுக்கு எவ்வளவு ரேங்க் வந்திருக்கு, கம்யூனல் ரேங்க் எவ்வளோ வந்திருக்கு, சரிங்களா, வேக்கண்ட் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி அனலைஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன், அதாவது டைப்பிஸ்டோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நான் ரிலீஸ் பண்ணுறேன், சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஓசி ஜென்ரல் இது எப்படின்னா அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு பிறகு அது என்ன ஸ்டேஜில் மார்க் நிற்கிதோ, இப்போ 153 பாதியோட 153ல் ஒரு 45 பேர் இருக்காங்க சார், அதில் 20 பேர் டைப்பிஸ்ட் எடுத்துட்டாங்க சார்னா மீதி இருக்கிற 20 பேர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் போயிட்டாங்க சார், அப்போனா அடுத்து மீதி இருக்கிறவங்களாம் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கில் வருவாங்க. ஸோ 153 எடுத்திருந்தா ஜென்ரல் கேட்டகரியில் வேலைக்கு போகலாம், 153 கொஷின். அதே மாதிரி ஓசி விமனாக இருந்தாங்கன்னா ஒரு கொஷின் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ஓசி ஜென்ரலே பிஎஸ்டிஎம்மாக இருந்தாங்கன்னா 152, அதுவும் ஒரு கொஷின் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓசி விமனில் வந்து பிஎஸ்டிஎம்மாக இருந்தாங்கன்னா 100 கொஷின் குறையலாம். ஸோ 151 வரைக்கும் ஓசி கேட்டகரி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் இதெல்லாம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா 151 வரை எதிர்பார்க்கலாம், சரிங்களா. சம்டைம்ஸ் 150 கூட எதிர்பார்க்கலாம். ஒன்றும் பர்ஃபெக்டாக 100% சரியாலாம் துல்லியமாக சொல்ல முடியாது, கணிப்பு தான். ஸோ இதை விட குறையலாம் வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸ் வந்து கூட போகலாம், சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்து வந்து பிசி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 150 கொஷின் அடிச்சிருந்தீங்கன்னா பிசி ஜென்ரல் 150 கொஷின் வந்து சேஃப்டியான ஸ்கோருங்க, டைப்பிஸ்ட்டு போயிடலாங்க கன்ஃபார்ம். ஜூனியர் அசிஸ்டண்ட் கிடைக்கலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், டைப்பிஸ்ட்டு போயிடலாம். ஓகே, வாங்க பாருங்கள், 1 மினிட். ஓகே, சரி இருக்கட்டும். அது பாருங்கள், இப்போது பிசி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 150 கொஷின்ஸ் 150 வினாக்கள் அடிச்சிருந்தா போயிடலாம். பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் ஒரு கொஷின் குறையுது, 149 வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி விமனை பொறுத்த வரைக்கும் 148, பிசி விமன் 148க்கு வேலைக்கு போகலாம். பிசி விமன் பிஎஸ்டிஎம் 147க்கு வேலைக்கு போகலாம். அதாவது டைப்பிஸ்ட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து எம்பிசி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 150 வினாக்கள் எடுத்திருந்தால் வேலைக்கு போகலாம். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து ஒரு வினா குறைச்சிக்கலாம், 149க்கு வேலைக்கு போகலாம். எம்பிசி விமன் 148 ப்ளஸ் டைப்பிஸ்ட் வச்சுருந்தா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வாய்ப்புங்கிறது கட் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா. கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கடைசி வேலைக்கு எடுக்கக்கூடிய நபர்களில் கடைசியான நபர் லாஸ்ட்டாக யார் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன மார்க்கு எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அவங்க சரியாக ஆன்சர் பண்ண அந்த கொஷினோட மதிப்பு தான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. அப்போ 148 கொஷின் போட்டவங்க போகலாம். இந்த 148க்கு ரேங்க்கு பார்த்துக்குங்க, சரிங்களா. ரேங்க் வந்து உங்களுக்கு எத்தனை ரேங்க் வருது அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா அதோட ஒரு 1.5 பெருக்கிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 148 வினாக்கள் மற்றும் அதற்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா எம்பிசி விமன் போகலாம். எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் வந்து 147க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. அப்புறமேல எஸ்சி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 146 வித்து டைப்பிஸ்ட் இருந்தால் போகலாம். எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 145, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 145 போகலாம். எஸ்சி விமன் 144 போகலாம். எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 143க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு சம்டைம்ஸ் 144 கொஞ்சம் ஒரு கொஷின் கூட போகலாம் அல்லது ஒரு கொஷின் குறையலாம். அக்யூரேட்டாக 100% மிகச்சிறப்பாக சொல்ல முடியாது. எஸ்சிஏ ஜென்ரல் 145 வினாக்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 143க்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏ விமன் வந்து பார்த்திங்கன்னா 142 கொஷினு. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் 140 கொஷின். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 144 கொஷின் எஸ்டி ஜென்ரல். எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 143, எஸ்டி விமன் வந்து 142, எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் வந்து 140, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த அதாவது இன்னும் 200 வினாக்களுக்கு இத்தனை வினாக்கள் அடிச்சிருந்தீங்கன்னா வேலை கிட்டத்தட்ட 97% இது கரெக்டாக இருக்கும். மற்றபடி சம்டைம்ஸ் ஒரு கேட்டகரியில் ஒரு மார்க் 2 மார்க் குறையலாம் அல்லது 1-2 மார்க் கூடலாம், அதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது, சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த டோட்டல் வேக்கண்ட் சொன்னீங்களா 1417 வேக்கண்டில், சரிங்களா.
இப்போ 553 வேக்கண்ட் வந்து ஜென்ரலுக்கு வருது, ஜென்ரலில் வருது. ஜென்ரலை வந்து அப்படி பிரிச்சிடுறாங்க. இது 70% ஜென்ரல் டர்ன் வச்சுறாங்க, இது 30% ஜென்ரல் உமன் வச்சிடுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 553 அல்லது 553 நீங்கள் ஒரு 1.5 பெருக்குங்க, அல்லது 1.25 பெருக்குங்க. சரிங்களா? பெருக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? ஒரு 25% வந்து ஒரு 200, 180, அப்போது ஒரு 653, ஒரு 700 ப்ளஸ் ஒரு 710 வச்சுக்கோமே. ஸோ ஒரு 710. ஸோ நீங்கள் வந்து ஓவரால் ரேங்க், அதாவது ஒரு 710க்குள்ளே இருந்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம். கம்யூனல் ரேங்க், சரிங்களா? ஓவரால் ரேங்க் சொல்ல வரல, கம்யூனல் ரேங்கு 710 தான். இதுக்கு தான் கம்யூனல் இல்லை, அதாவது ஜென்ரலுக்கு தான், ஓசிக்கு தான் கம்யூனல் ரேங்க் இல்லையா. ஓசியை பொறுத்த வரைக்கும் 710க்குள்ளே இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் லேடிஸாக இருந்தால் 100% வாய்ப்பு, ஜென்ஸாக இருந்தால் ஒரு 70% தான் வாய்ப்பு. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நீங்கள் பார்த்துக்கங்க. வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உள்வாங்கி கவனித்து பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அதற்கான விளக்கங்களை தர்றேன். சரிங்களா? வீடியோவே பார்க்காம தமிழினை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, டவுட்டு கேட்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. இப்போது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.